தமிழ்நாடு மீனவர்கள் சிறப்பு செய்தி தொகுப்பு டுடே ஃபிஷர்மென் ஸ்பெஷல் ரிப்போர்ட் மே 10 2026. வணக்கம். இது தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்க்கை, பிரச்சனைகள், தொழில்நுட்ப மாற்றங்கள், கடல் பாதுகாப்பு மற்றும் இன்றைய முக்கிய அப்டேட்களை அலசும் சிறப்பு செய்தி தொகுப்பு. கடலுக்கு போகலாமா? ஒவ்வொரு காலையும் பயத்தில்தான் தொடங்குகிறது. ராமேஸ்வரம் துறைமுகத்தில் அதிகாலை 3 மணிக்கு பரபரப்பு ஆரம்பமாகிவிடுகிறது. படகுகளில் டீசல் பேரல்ஸ் ஏற்றப்படுகின்றன. வலைகள் சரி பார்க்கப்படுகின்றன. என்ஜின் சத்தம் மெதுவாக கடற்கரையை நிரப்புகிறது. ஆனால் இன்று மீனவர்கள் முதலில் பார்க்கிறதோ கடலை இல்லை. மொபைல் வெதர் ஆப்ஸ், வைண்ட் அலர்ட்ஸ், சீ கண்டிஷன் அப்டேட்ஸ், இலங்கை கடற்படை மூவ்மெண்ட் பற்றிய தகவல்கள். ஒரு மீனவர் சொன்னார், முன்னாடி கடல் மட்டும் பயமா இருந்தது, இப்போ எல்லாமே பயமா இருக்கு. தமிழ்நாட்டின் கோஸ்டலில் இன்று மீன்பிடி என்பது ப்ரொஃபஷன் மட்டும் இல்லை, அது சர்வைவல் பேட்டில் ஆகஸ்ட் மாறிவிட்டது. இலங்கை கடற்படை கைது. கடலில் தெரியாத எல்லை போல் ஸ்ட்ரெய்ட் பகுதியில் மீண்டும் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 22 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல மெக்கனைஸ்ட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கடலில் பவுண்டரி லைன் டெக்னிக்கலியில் இருக்கும், ஆனால் அது தெரியாத கோடு. ஒரு மீனவர் வேதனையுடன் கூறினார், பவுண்டரி தெரியாது, ஆனா அரெஸ்ட் மட்டும் ரியல். இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக தொடர்கிறது. மத்திய அரசு, மாநில அரசு, டிப்ளமேட்டிக் டாக்ஸ் அனைத்தும் நடந்தாலும் கோஸ்டலுக்கு அன்சர்டனிட்டி மட்டும் மாறவில்லை. ஜிபிஎஸ், சோனார், ஃபிஷ் ஃபைண்டர் தொழில்நுட்பம் கடலுக்குள் இறங்கிவிட்டது. தமிழ்நாட்டில் தற்போது பல மெக்கனைஸ்ட் ஃபிஷிங் போட்ஸ் அட்வான்ஸ்ட் சோனார் சிஸ்டம்ஸ் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளன. இந்த புதிய ஃபிஷ் ஃபைண்டர் டிவைசஸ் அண்டர் வாட்டர் ஃபிஷ் மூவ்மெண்ட் டிடெக்ட் செய்யும், ஃபியூல் வேஸ்ட் குறைக்கும், ஃபிஷ் டென்சிட்டி மேப்பிங் காட்டும், ஜிபிஎஸ் நேவிகேஷன் உதவும். சில சிஸ்டம்ஸ் மொபைல் ஓடு கனெக்ட் ஆகி லைவ் சி அனாலிட்டிக்ஸ் கூட காட்டுகின்றன. ஒரு இளம் போட் ஓனர் கூறினார், இப்ப டெக்னாலஜி இல்லனா ப்ராஃபிட் கிடைக்காது. முன்னொரு காலத்தில் ஃபிஷர்மென் ஸ்டார்ஸ் பார்த்து டைரக்ஷன் கண்டுபிடித்தார்கள். இப்போது சேட்டலைட் டேட்டா பார்த்து ஃபிஷிங் ஸ்பாட் தேர்வு செய்கிறார்கள். ஸ்மார்ட் லைஃப் ஜாக்கெட் உயிரை காப்பாற்ற டெக்னாலஜி. கடலில் சேஃப்டி மிகவும் முக்கியமான பிரச்சனையாக மாறியுள்ளது. இதற்காக சில பிரைவேட் மரீன் கம்பெனிஸ் ஸ்மார்ட் லைஃப் ஜாக்கெட்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளன. இந்த ஜிபிஎஸ் டிராக்கர், SOS எமர்ஜென்சி பட்டன், ஆட்டோமேட்டிக் லைட் சிக்னல், டிஸ்ட்ரெஸ் அலர்ட் சிஸ்டம் இருக்கின்றன. கடலில் விபத்து நடந்தால் கோஸ்ட்க்கு லைவ் லொகேஷன் அனுப்பும் வசதியும் உள்ளது. ஆனால் ஃபிஷர்மென் கேட்கிறார்கள், சேஃப்டி எக்விப்மெண்ட் நல்லது, ஆனா அதை வாங்க பணம் எங்க? மரப்படகுகள் மறைந்து கொண்டிருக்கிறதா? தமிழக கோஸ்டல் ஒரு காலத்தில் வுடன் போட்ஸ் தான் ஐடென்டிட்டி. ஆனால் இப்போது ஃபைபர் கிளாஸ் போட்ஸ் வேகமாக பயன்பாட்டுக்கு வர ஆரம்பித்துள்ளன. அதற்கான காரணங்கள் குறைந்த மெயின்டெனன்ஸ், அதிக ஸ்பீட், குறைந்த ஃபியூல் யூசேஜ், ரஃப் ஸ்டெபிலிட்டி. ஆனால் சில எல்டர்லி ஃபிஷர்மென் இன்னும் ட்ரெடிஷனல் வுடன் விட்டுவிட தயங்குகிறார்கள். ஒரு வயதான மீனவர் தனது பழைய படகை தொட்டு வைத்து சொன்னார், இந்த மர படகுலதான் நாங்க வாழ்க்கை முழுக்க கடல் போனோம். மீன் இல்லை, ஃபியூல் மட்டும் போகுது. தமிழகத்தின் பல கோஸ்டலில் ஃபிஷ் கேட்ச் குறைந்து வருவதாக ஃபிஷர்மென் கூறுகின்றனர். காரணங்களாக எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பிடுவது கிளைமேட் சேஞ்ச், சி டெம்பரேச்சர் ரைஸ், ஓவர் ஃபிஷிங், இண்டஸ்ட்ரியல் ட்ரோலர்ஸ் பொல்யூஷன். ஒரு நாகப்பட்டினம் ஃபிஷர்மேன் கூறினார், முன்னாடி 2 நாள் போனா நிறைய கேட்ச் கிடைக்கும், இப்போ எம்டி மாதிரி இருக்கு. உலக சந்தையோடு இணைந்து தமிழ்நாடு மீனவர்கள் ராமேஸ்வரம் அன்லோட் ஆகும் ஷ்ரிம்ப் சில நாட்களில் ஜப்பானுக்கு போகலாம். தூத்துக்குடி டியூனா யூரோப்பில் இருக்கலாம். தமிழ்நாடு ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி தற்போது குளோபல் எக்ஸ்போர்ட் யோடு டீப்லி கனெக்டட். AI